கைஸ் தெரியுதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இருக்கு. ஓகே குட். ஸோ ஒன்ஸ் அகைன் குட் ஈவினிங் கைஸ், குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்டர்மீடியேட்ல முக்கியமான டாபிக் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன். ஓகே, இது வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும், சரிங்களா? அது என்ன சார் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷனா என்ன சார் அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்பிளேயிங் தி ரேண்டம் நம்பர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலி displaying the random numbers. Automatically displaying, okay, automatically displaying the random numbers. random numberனா இப்போ 2 3 7 11 10, அதாவது நீ கொடுத்துருக்க அந்த இதை பொறுத்து அதை டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், புரியுதா? அதுக்கு நீங்க இம்போர்ட் ரேண்டம் அப்படிங்கிற இந்த லைப்ரரியை நீங்க யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் இது மோஸ்ட்லி இந்த ரேண்டம் நீங்க எங்க பார்த்துருக்கீங்க? ஓடிபி ஜென்ரேட் பண்றதுக்கு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வர ஓடிபி திரும்ப அதே நம்பர் என்னைக்காவது வந்து பார்த்துருக்கீங்களா? இட்ஸ் இம்பாசிபிள், ரைட்? ஓகே, அப்போ அந்த அதாவது ஒரு இப்போ நீங்கள் சும்மா ஒரு பேஜுக்கு ஒரு ஏதோ ஒரு மூவி ஏதோ ஒரு லாகின் பண்ணுறீங்க, புக் மை ஷோ லாகின் பண்ணுறீங்க, அப்போதைக்கு ஒரு ஓடிபி வருது. அதே ஓடிபி உங்களுக்கு திரும்ப வராது, புரியுதா கைஸ்? அப்போ அதுக்கு பின்னாடி அவன் இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருப்பான், புரியுதா? ஸோ அப்போ அது என்ன லாஜிக் சார் அப்படின்னா, அதுதான் இந்த ரேண்டம்ங்கிற அந்த லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்பான். ஓகே சார், அப்போ எனக்கு ஓடிபி வந்து 4 நம்பர்ல வருது, சம்டைம்ஸ் 7 நம்பர்ல வருது, சம்டைம்ஸ் 5 நம்பர் வருது, அது எப்படி சார்? அதுதான் இப்போ நான் சொல்ல போறேன், புரியுதா? ஸோ இந்த ரேண்டம்ங்கிற லைப்ரரியை போட்டுக்கிட்டு ஓடிபி நம்பர் அப்படின்னு சும்மா நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓடிபி நம்பர் ஈக்குவல் டு ரேண்டம், அதுக்குள்ள இருக்கிற ரேண்ட் இன்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அதுல அதாவது உனக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை டிஜிட் நம்பர் வேணும்? எனக்கு ஒரு சார் ஓடிபினாலே 4 டிஜிட் தான், அப்ப 4 0 போடு, 4 வந்து இது 9 போடுங்க. இதுதான் அக்யூரேட்டா போடுறது, ஓகேவா? அப்ப இப்படி இந்த 4 0 4 9 போட்டேன்னா அப்ப உனக்கு பிரிண்ட் ஆகிற அந்த நம்பர் எப்படி பிரிண்ட் ஆகும் பாருங்களேன். ஓடிபி நம்பர் இஸ் கர்லி பிராக்கெட்ஸ்ல ஓடிபி நம்பர். இப்ப பாருங்களேன், நான் ஒவ்வொரு தடவை ரன் பண்றப்ப எனக்கு வேற வேற 4 டிஜிட் நம்பர் டிஸ்பிளே ஆகுதா? இப்ப 5118 வந்திருக்கா, இப்ப திரும்ப ரன் பண்றேன், 907 வந்திருக்கு, 107 வந்திருக்கா. அடுத்து பாருங்களேன் 9437. நான் ஒவ்வொரு தடவை ரன் பண்றப்ப எனக்கு வேற வேற 4 டிஜிட் நம்பர் வருதா? சார் இப்ப எனக்கு 6 டிஜிட் நம்பர் வேணும் சார். அப்ப 6069 போடு, உனக்கு தேவையான அளவுக்கு நீங்க நம்பரை மாத்திக்க, புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ எவரிவன்? இப்ப தெரியுதா ஓடிபி எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்கா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ் எவ்ரிவன். புரியுதா புரியலையா? எஸ் சார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணுங்க கைஸ், அழகா நோட் பண்ணுங்க பாப்போம். ஓகே சார். நோட் பண்ணீங்களா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா கைஸ்? சார் அந்த ஓடிபி வந்து வேர்ல ஜெனரேட் ஆகுறது எப்படி சார்? அடுத்த டாபிக் இதுதான், அதுக்குள்ள நீங்க கேட்டுட்டீங்க, ஓகேவா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? நோ, ரைட்? நெக்ஸ்ட் போலாமா? சார் இது சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போலான்னு சொன்னீங்களா? ஓகேப்பா. ஸோ இப்போ இது வந்து இம்போர்ட், இது வந்து என்னன்னா ரேண்டமா நம்பர் ஜென்ரேட் பண்றது. அடுத்த டாபிக் என்னன்னா ரேண்டமா ஸ்ட்ரிங் வேர்டா டிஸ்ப்ளே பண்றது. அதுதான் கேப்சா ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்சா பார்த்திருக்கீங்களா கைஸ்? ஏங்கிறது கேபிட்டல்ல வரும், பிங்கிறது ஸ்மால்ல வரும், ஒரு நம்பர் வரும், இப்படி மாத்தி மாத்தி வரும். அதுதான் கேப்சா ஜெனரேஷன். ஓகே, அதுக்கு என்ன சார் பண்றாங்க? இது ஓகே, இது நல்லா கவனிங்க. நிறைய பேங்க்ல வந்து இந்த கேப்சா ஜெனரேஷன், இந்த நம்பர், இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி தான் அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணுவாங்க. வாய்ஸ் கேக்குது சார். வாய்ஸ் கேக்குது. இருங்க இப்போ கேக்குதா கைஸ்? நெட்வொர்க் இஷ்யூ கைஸ், சாரி கைஸ். இப்போ கேக்குதா? கேக்குது சார். யா ஓகே, வைஃபை டிஸ்கனெக்ட் ஆச்சுப்பா, சாரிப்பா. ஓகே, அப்ப அந்த கேப்சா ஜெனரேஷனுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதே கான்செப்ட் தான். இம்போர்ட் ஸ்ட்ரிங்
இம்போர்ட் ரேண்டம். ஓகேவா? இந்த லைப்ரரியை நீங்க யூஸ் பண்ணணும். இது எல்லாமே இன்பில்ட் லைப்ரரிஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் as usual வந்து கேப்சா ஈக்குவல் டு ஒரு சிங்கிள் குவாட்ஸ்ல ஜாயின், சிங்கிள் குவாட்ஸ்க்கு அப்புறம் டாட் ஜாயின், அதுக்கப்புறம் அந்த ரேண்டம் டாட் அதுக்குள்ள இருக்கிற சாய்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடு. ஓகேவா? ஸோ இந்த ரேண்டம் டாட் சாய்ஸஸ்ல தான் நீங்க என்ன கொடுக்கணும், அந்த நம்பர் இதெல்லாம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா லைக் ஸ்ட்ரிங், அந்த மெத்தடு ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி அப்பர் கேஸ், எனக்கு ஒரு அப்பர் கேஸ் ஒன்று வேணும். அதே ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி லோவர் கேஸ் ஒன்று வேணும். ஸ்ட்ரிங் டாட் டிஜிட்ஸ் நம்பர் எனக்கு வேணும். டிஜிட்ஸ்னா நம்பர் 0 to 9. ஓகே, அந்த நம்பர் எனக்கு வேணும். கமா போட்டு இது எத்தனை இது வேணும் கீன்னு சொல்லுவாங்க. அதை இப்போ எனக்கு மோஸ்ட்லி கேப்சா வந்து 7 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட். நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ எனக்கு 5 கேப்சா ஜென்ரேட் ஆகும். அப்போ இதுல இங்க இதுக்குள்ள இந்த ரேண்டம் டாட் சாய்ஸ்ங்கிறது இதுல இருந்து எதுனாலும் எடுத்துக்கும். இந்த ஜாயின்ங்கிறது ஜாயின் பண்ணி விடும். புரியுதா கைஸ்? இது அப்பதான் இது ஒரு மொத்தமா கனெக்ட் பண்ணி விடும். அதுக்கு தான் இந்த வந்து சிங்கிள் குவாட்ஸ் எம்டி போட்டு ஜாயின் போட்டது. புரியுதா? ஸோ இதுதான் சின்டாக்ஸ் ரூல், இதுதான். ஓகே, அப்பதான் உங்களுக்கு அந்த கேப்சா, அந்த நம்பரு, அந்த அப்பர் கேஸ், லோவர் கேஸ் இது எல்லாமே மிங்கிள்டா ஆகி. ஓகே, இப்போ இப்படி எடுக்கும் உங்களுக்கு. பாருங்களேன், யுவர் கேப்சா இஸ் கேப்சா அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்க கீழே ரன் பண்றேன். பாருங்களேன், அவுட்புட் வந்திருக்கா? கேப்சா வந்திருக்கா கைஸ்? ORRTT எப்படி கேப்சா வந்திருக்கு பாருங்க. யுவர் கேப்சா இஸ் அப்படியே கேப்சா 5 லென்த்ல வருதா? இதே 7 லென்த்னா நீங்க k ஈக்குவல் டு 7 போடுங்க. இங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா கைஸ்? சோ அதுக்கேற்ற அப்படி உங்களுக்கு கேப்சா ஜெனரேட் ஆகிற போது. SR நோ கைஸ்? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். ஓகே, சோ அழகா நோட் பண்ணுங்க பாப்போம். இது நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும் கைஸ். இதெல்லாம் பேசிக்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு உள்ள இன்சர்ட் பண்ணுவீங்க. சார் சொல்லுங்க. இப்போ கேப்சா வந்து பாத்தீங்கன்னா இமேஜ்ல வர மாதிரி தாங்க சார் வரும். அது ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கு இதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? அது நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல கூகுள்ல போட்டாலே வந்துடும். ஓகேவா? கேப்சா ஜெனரேஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுன்னு போட்டீங்கன்னா வரும். இது வந்து ஜஸ்ட் யூசிங் பேக் அண்ட் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகேவா? இதோட மீனிங் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு புரியும். ஓகேவாப்பா? ஓகே ஓகேப்பா. வேற கைஸ்? இதை நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, அடுத்து போகலாம். இது உங்களுக்கு பேசிக்ஸ்ல ஏன் சொல்றேன்னா, உனக்கு என்னென்ன இன்பில்ட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ண தெரியும்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம், எனக்கு இம்போர்ட் டேட் டைம் யூஸ் பண்ணி நான் பண்ணுவேன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இம்போர்ட் ஆரி யூஸ் பண்ணி பண்ணுவேன், மாடியூல் அந்த மாடியூல் கான்செப்ட்டுக்கு யூஸ் பண்ணி பண்ணுவேன், அப்புறம் இந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவேன், ரேண்டம் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாமே நீங்க இட்ஸ் லைக் ஒரு எக்ஸாம்பிளா நீங்க சொல்லலாம். ஓகேவா? என்னென்ன லைப்ரரிஸ்லாம் தெரியும்ட்டு. இருக்கிறதுலயே அதிக லைப்ரரிஸ் கொண்டதும் அதிக பேக்கேஜஸ் கொண்ட ஒரே ப்ரோக்ராமிங் பைத்தான் மட்டும்தான். ஓகேவா? அதனாலதான் இது மோஸ்ட் யூஸ்டுன்னு சொல்றாங்க. ஜாவாவில இருக்கு, பட் அது நீங்க அதை யூஸ் பண்றதே பெரிய ப்ரொசீஜரா இருக்கும். ஓகேவா கைஸ்? ஸோ ஜாவா படிச்சவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ், அடுத்து போலாம். இது முடிச்சுட்டு உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி பண்ணணும் டக்குன்னு. இப்பதான் டைமே கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் போலாமா? எல்லாரும் நோட் பண்ணீங்களா? ஒரு ஐடியா இருக்குல்ல எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுது, அதுக்கு எதுக்கு லைப்ரரி போடுறோம். இந்த மெயின் வந்து இது முக்கியம் கிடையாது, அந்த லைப்ரரி தான் முக்கியம். புரியுதா கைஸ்? அந்த லைப்ரரி இருந்தாதான் அதுக்குள்ள இருக்கிற அந்த கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். புரியுதா? ஓகே, சரி சார். இப்ப ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்க, சாரி ஒரு ப்ராஜெக்டா பாருங்களேன், நல்லா கவனிங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எப்படி கைஸ் இருக்கும்? மோஸ்ட்லி உங்க அக்கௌண்ட் நம்பர் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்பா. உங்க அக்கௌண்ட் நம்பர் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். சும்மா ஒரு பேஜுக்கு சொல்றேன். இப்போ IOB 2024 நீ எந்த வருஷம் கிரியேட் பண்ணியோ அப்படி இருக்காது. IOB அந்த பேங்கோட ஒரு ஃபார்மட் கொடுத்துருப்பான். ஒரு 4 டிஜிட் நம்பர் போட்டு ஒரு 1000 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, 1 2 3 4
இது இல்லாம ரேண்டமா ஒரு நம்பர் ஆட் ஆகும். ஓகேவா? அது அதாவது நீ எப்ப அந்த டேட் ஃபார்மேட்ல வரும் வச்சுக்கோங்களேன், 9/27 இந்த மாட்டம் வந்து தான் உன்னோட அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆகும். ஓகேவா? இது வந்து ரேண்டமா கிரியேட் ஆகும். புரியுதா கைஸ்? ஸோ அப்ப இந்த மாட்டம் நாமளும் எப்படி சார் பண்றது? அது எப்படி சார் ஐஓபின்னு நீங்க ரேண்டமா கிரியேட் பண்றீங்க, ஓகே சார். ஆனா எல்லா அக்கௌண்ட் நம்பருமே இந்த ஐஓபி இப்படி தானே சார் வருது, அதுக்கு பின்னாடி வர நம்பர் தான் சார் மாறி வருது. அது எப்படி சார் அது எப்படி சார் ரேண்டம் நம்பர்ல வரும், ஆட்டோமேட்டிக்கா வராதா அது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குமா இருக்காதா? டெல்மி கைஸ், உங்க அக்கௌண்ட் நம்பர் அப்படி தானே இருக்கும். இப்போ ஹெச்டிஎஃப்சினா ஹெச்டிஎஃப்சி ஏதோ ஒரு 6 டிஜிட்ல நம்பர் இருக்கும். எஸ்பிஐனா அப்படி இருக்கும். கரெக்டா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன், எஸ்ஆர் எவ்ரி ஒன் உங்க அக்கௌண்ட் நம்பர் அப்படி தானே இருக்கும். சொல்லுங்க. அப்ப நீங்க யோசிச்சிருக்கீங்களா? பின்னாடி வர நம்பர் மாறி மாறி வருது, ஆனா முன்னாடி இருக்கிற அந்த எஸ்பிஐ, ஐஓபி, ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் எப்படி சார் யூனிக்கா வருது அப்படின்னா அங்கதான் அவன் லாஜிக் யூஸ் பண்றான். புரியுதா கைஸ்? அப்ப அவன் எப்படி அதைத்தான் இப்ப நான் சொல்லி தர போறேன். அதுக்கு இந்த 2 டாபிக் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த ரேண்டமும் ஸ்ட்ரிங்கும் ஜெனரேட் பண்றது. ஓகே, இப்போ நான் இப்போதைக்கு நான் சும்மா ரேண்டம் வச்சு சொல்லி தரேன். ஓகே, இப்போ இம்போர்ட் ரேண்டம்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரேண்டமா ஒரு நம்பர் ஜெனரேட் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து சும்மா நான் ரேண்டம் நம்பர் அப்படின்னே ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த ரேண்டம்குள்ள இருக்கிற ரேண்ட் இன்ட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணா எனக்கு இப்போ எத்தனை டிஜிட்ல அந்த நம்பர் வேணும்னா ஒரு 5 டிஜிட், 5 0 போட்டுக்கோங்க, ஒரு 5 9 போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். நல்லா கவனிங்க. ஓகே, யுவர் பேங்க் கோடு அப்படின்னு வச்சுக்கிறேன், பேங்க் கோடு அப்படின்னு வச்சுக்கிறேன். உன்னோட பேங்க் கோடு என்னன்னா, இப்போ என்னோட பேங்க் கோடு வந்து ஹெச்டிஎஃப்சி ஒரு 301 வச்சுக்கலாமா? இப்படி வச்சுக்கலாம். இல்ல வெறும் ஹெச்டிஎஃப்சி கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஹெச்டிஎஃப்சியோட இந்த ரேண்டம் நம்பரை நான் மிங்கிள் பண்ணணும், கான்கெட் பண்ணணும். கான்கெட்னா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா கைஸ்? ஓகே, அது எப்படி சார் கனெக்ட் பண்ணுவீங்க? நீ என்னப்பா படிச்ச பிள்ளை, நீ சொல்ல இது பண்ண தெரியாது. அப்ப யுவர் பேங்க் நம்பர், ஏசி நம்பர், அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் அப்படி போட்டிருக்கேன். அப்ப அந்த யுவர் பேங்க் கோடையும் பிளஸ் யுவர் ரேண்டம் நம்பரையும் நீ பிளஸ் போட்டேன்னா அப்ப பிரிண்ட்ல நான் என்ன போடுவேன்? யுவர் okay your bank account number is curly bracketsல your bank account number. so இப்போ நான் ரன் பண்றேன், கீழே பாருங்களேன். got it. ஓ சாரி கைஸ், ஆக்சுவலா சாரி. இது நான் ஏன் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணேன் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்லுங்க கைஸ், இது என்ன தப்பு? ஒரு சின்ன மிஸ்டேக், டக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணலாம்? சார் இது சார் நான் இன்டீஜர் சார், அது ஸ்ட்ரிங் மாத்தணும். அதாவது நம்ம லைன் நம்பர் 4 வந்து உங்க கையில இன்டிஜர் கிடைக்குது. ஏன்னா 4 அந்த 0க்குள்ள, சாரி 5 0 5 9க்குள்ள இருக்கிற அந்த நம்பர் வந்து இன்டிஜரா வருது. அப்ப நீங்க இது எப்படி போடலாம்? டைப் கன்வர்ஷன் படிச்சீங்களா? ஸ்ட்ரிங்கா மாத்துங்க, அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? சோ ஸ்ட்ரிங்கா போட்டேனா இப்ப ரன் பண்ணிட்டேன், எனக்கு அந்த HTFC அந்த 73 535 திரும்ப ரன் பண்றேன். HTFC 2703 திரும்ப ரன் பண்றேன். HTFC 94 எப்படி? புரியுதா கைஸ்? இப்ப தெரியுதா? கரெக்டா அந்த முன்னாடி இருக்கிற நம்பர் அப்படியே வருது, பின்னாடி மட்டும் தான் ஆட் ஆகுது. எஸ்ஆர் நோ கைஸ்? இப்ப தெரியுதா உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு? எஸ்ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். ஓகே, நோட் பண்ணுங்க, புரிஞ்சவங்க நோட் பண்ணுங்க ஃபாஸ்ட். இது நான் நாளைக்கு உங்களுக்கு வரும் ப்ராஜெக்ட்ல. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ், நெக்ஸ்ட் போலாம். டவுட் இருந்தா கேளுங்க.
நெக்ஸ்ட் பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா அதர்ஸ்? எஸ் சார். ஓகே குட். ஸோ நல்லா கவனிங்க. சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே. ஃபஸ்ட்டு ரேண்டம் நம்பர் சொன்னீங்க, அதில் ஏதோ நம்பர் ஜென்ரேட் ஆச்சு, கேப்சா சொன்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் இதை எப்படி வந்து லைவ் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது ஓகே சார், சூப்பர் சார், எனக்கு புரிஞ்சு சார். ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அக்கௌண்ட்டு. கரெக்டாக உங்கள் ப்ராஜெக்ட் அப்படி தான் இருக்கும். நாளைக்கு அதான் சொல்லி தருவேன். சும்மா ஈஸியாக டம்மியாக, ஓகே, நிறையா ப்ரொசீஜர்லாம் வேணாம், ஓகே, சிம்பிளாக சொல்லி தரேன் கைஸ். ஓகே, அப்போ ஒரு அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன் சார். ஆனால் நான் கிரியேட் பண்ணுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக கைஸ்? அப்போ இந்த லாஜிக் யூஸ் பண்ணுறோன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் நம்பர் வந்து மெயில் ஐடிக்கு வரும். பார்த்துருக்கீங்களா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி, அதாவது உங்கள் அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இன் எஸ்பிஐ பேங்க், திஸ் இஸ் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு ப்ளீஸ் நோட் இட் டவுன் அப்படின்னு வருமா வராதா? எஸ்ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். சார் சம்டைம்ஸ் வந்து மொபைல் மோஸ்ட்லி வந்து இமெயிலுக்கு தான் வரும். கரெக்டா? ஆக்சுவலாக நான் இதை வந்து நான் ஓடிபியே உங்களுக்கு நான் ஒரு 1 இயர் 1.5 இயருக்கு முன்னாடிலாம் நான் லைவாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஓடிபியே மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருது. பட் அவன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டான். என்னன்னா கிரெடிட் கார்டோட அந்த சும்மா ₹1 வந்து அவன் கிரெடிட் கார்டில் வந்து எடுத்துட்டு அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ண நீங்கள் உள்ளே போய் அது மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இல்லை நீங்கள் இப்போ ஃப்ரீயாக ஏதாவது இருந்தால் நீங்கள் கூகுளில் பண்ணி ஓடிபியை வந்து எப்படி மொபைல் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணி பாருங்க. ஓகே, அது நிறையா அவைலபிளாக இருக்குது யூடியூப்ல. ஓகே, பட் அது நமக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் மெயில் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் டிஃபால்ட். ஓகே, இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க? இப்போ நம்ம கிட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆயிடுச்சு. இதை நான் வந்து எப்படி கோட் எழுத போறேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிற மட்டும் அந்த மெயிலுக்கு வந்து ஜென்ரேட் ஆகணும். அப்படி நான் கோடை மாற்ற போறேன். புரியுதா கைஸ்? ஓகே, அதுக்கப்புறம் சரி மெயிலு சென்ட் ஆயிரும் சார். லைவா சென்ட் ஆகுமா? எஸ், லைவா தான் சென்ட் ஆகும். உங்களோட மெயிலே வாங்கி தான் நான் செக் பண்ண போறேன். சரி, ஓகே. அப்போ நான் இதே வந்து ஒவ்வொரு டைமும் யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறப்பையும் அப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பருக்கு கிரியேட் ஆகும். ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு போய் மெசேஜ் போகுமா சார்? ஆமாம், அதுதான் ப்ராஜெக்ட்டு. கரெக்டாக கைஸ்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற அக்கௌண்ட் நம்பர் போய் ஜென்ரேட் ஆகணும். ஓகே, அதை தான் இப்போ நான் சொல்லி தர போகிறேன். அதை முடிச்சிட்டாலே உங்களுக்கு இன்டர்மீடியேட் முடிஞ்ச மாட்டோம். புரியுதா கைஸ்? ஏன்னா இதுக்கப்புறம் இந்த நிறைய டாபிக் பிசித்த டாபிக் இருக்கு, அது வேணாம் இப்போதைக்கு. ஓகேவா? எனக்கு ஏன்னா ப்ராஜெக்ட் வைஸ் நம்ம போகிறனால அது எனக்கு அது வேணான்னு தோணுது. ஓகே, அப்படி வேணும்னா நம்ம பின்னாடி ஒரு நாள் வேணா சொல்லித்தரேன். அதை அடுத்த வீக்கில் நான் வேணா சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் திங்கக்கிழமை அது மட்டும் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அப்போ நல்லா கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லி தர போறேன்னா மெயில் சென்ட் கோடு. ஓகே, ஒரு மெயில் எப்படி சென்ட் பண்ணுறது, இதுக்கு நீங்கள் வந்து இந்த மனப்பாடம் பண்ணுறதுலாம் வேலையே இல்லை. அழகாக கூகுள் போங்க. ஸோ கூகுளில் போயிட்டு ஓகே நல்லா கவனிங்க. கூகுளில் போயிட்டு லைக் பைத்தான் இமெயில் சென்ட், பைத்தான் இமெயில் கோடு அப்படின்னு போட்டாலே ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ்னு ஒரு கோடு இந்த இது வரும். ஓகே, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும். இல்லைன்னா இப்போயே கூட ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க கைஸ். ஓகே, அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. கூகுளில் போயிட்டு பைத்தான் இமெயில் கோடுன்னு போட்டாலே அந்த ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான்லாம் இன்டர்வியூக்குள்ளே போகிறப்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த வெப்சைட்டு தான். இது W3 வெப்சைட்டு தான். இந்த ரெண்டை மட்டும் தான் நான் படித்தேன் கைஸ். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா இந்த வெப்சைட்லாம் போய் பாருங்கள். நிறைய கோத்ரூ பண்ணுங்கள். பைத்தானை பற்றி நிறைய சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய அதில் உள்ளே இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த கோடு அப்படியே மெதுவாக கீழே கைஸ் எனக்கு கவனிங்க கைஸ். மெதுவாக அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த கோடு இருக்கும். இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்கான். இது நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஓகே, நீங்கள் வந்து இதை இப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். புரியுதா கைஸ்? ஓகே, சூப்பர் சார். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இம்போர்ட் இதெல்லாம் வந்து லைப்ரரி. அப்போ இதெல்லாம் நீங்கள் மேலே தூக்கி போடணும். இதை போய் உள்ளே போடக்கூடாது. ரைட்? ஓகே, மேலே போட்டுக்கோங்க. புரியுதா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நல்லா கவனிங்க. இந்த சென்டர் இமெயில் ஐடிங்கிற இடத்துல யாருக்கிட்ட இருந்து அந்த மெயில் போகணும். இப்போ நீங்க தானே ப்ராஜெக்ட் ஓனரு, அப்போ உங்களோட மெயில் ஐடியை போடுங்க. இப்போ நான் என்னோட மெயில் ஐடியை போறேன்னு வச்சுக்கோங்களேன். @gmail.com got it @gmail.com. ஓகேவா? இந்த சென்டர் இமெயிலுடைய பாஸ்வேர்ட் சார். அப்போ என்னோட பாஸ்வேர்டை நான் போடணுமா? நீங்க டைரக்டா போடாதீங்க, என்கிரிப்ட் பண்ணி போடலாம். டைரக்டா போடாதீங்க. ஓகே, டைரக்டா போட்டா எனக்கு தான் செக் பண்ணிக்கோங்க. பட் சில நேரம் நான் செக் பண்ணது கிடையாது. ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, சாரி ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க, டைரக்டா பாஸ்வேர்ட் போட்டால் சம்டைம்ஸ் எடுக்க மாட்டேங்குது சார். ஏன்னா கூகுள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றான். ஓகேவா? ஏன்னா ஜிமெயில்ங்கிறது கூகுளோட தானே. அப்போ என்ன பண்ணோம்னா நல்லா கவனிங்க கைஸ். புரியலன்னா கேளுங்க, இந்த ரெக்கார்ட் பார்த்துக்கோங்க. எல்லாரும் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை இதில் ஓப்பன் பண்ணுங்க. இதுலனா லேப்டாப்ல ஓப்பன் பண்ணுங்க.
ஓகே, ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த ரைட் சைட் கார்னர்ல உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைலுக்குள்ள நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஓபன் பண்ண தெரியுங்களா உங்களுக்கு? அந்த ப்ரொஃபைலுக்குள்ள மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். புரியுதா? சோ இந்த இது இப்படி ஓபன் ஆயிரும். புரிஞ்சா? இதுல இந்த பேஜ் எல்லாருக்கும் உங்களுக்கு வர தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெயிலை ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த ரைட் சைட் கார்னர்ல அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து உள்ள மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடுல செக்யூரிட்டின்னு இருக்கும். அந்த செக்யூரிட்டிக்குள்ள போனீங்கன்னா ஓகே சாரி இங்க ஓகே காட் இட். செக்யூரிட்டிக்குள்ள மேல சர்ச் கூகுள் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுல ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆப் பாஸ்வேர்டு லோட் ஆயிட்டு வருதா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை கேட்கும். உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை நீங்க டைப் பண்ற மாட்டோம் இருக்கும். ஓகே, சோ சுத்தம் ஓகே உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா ஓகே. ஐயோ இந்த மொபைலுக்கு வருது. ஸோ ஒரே நிமிஷம் கைஸ், அந்த மொபைல் எங்க இருக்குமா? ரெட்மி 11 ப்ரோ வருதா? ஓகே, உங்க மொபைலுக்கு இந்த மாட்ட அலர்ட் வரும் கைஸ். அந்த நம்பரை நீங்க அங்கேயே காட்டும், டிக் கொடுக்கணும். அப்பனா தான் இது ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சா ஆப் பாஸ்வேர்டு? ஓகே, இப்போ நீங்க இந்த ஆப் நேம்ல போய் சும்மா இது ஏதாவது பைத்தான் மெயில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். ஓகே, இதை நீங்க யூஸ் பண்ணாலாம் எடுக்காது. ஓகேவா? இது வந்து என்னோட அந்த சிஸ்டத்துல இருக்கிறது மட்டும் தான் எடுக்கும். ஓகேவா? இதை இந்த சென்டர் இமெயில் பாஸ்வேர்டா நீங்க போட்டுக்கலாம். புரியுதா? புரியுதா கைஸ்? ஏன்னா இப்ப இந்த மெயிலோட பாஸ்வேர்டை தான் நான் இப்படி என்கிரிப்ட் பண்ணி கூகுள்ல இருந்து எடுத்திருக்கேன். இது புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். இப்போ நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சா இருக்காது? இல்ல யாராவது டவுட் இருக்கா இதுல? ஏன் சார் இதை பண்ணீங்கன்னு? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். புரியல சார். ஸ்ரீவாரி உங்களுக்கு புரியலையா? ஆமா சார். ஓகே, இல்ல ஸ்ரீவாரி, இப்ப நீங்க வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து உங்களுக்கு இது இந்த இடத்துல மெயில் ஐடி போடுறீங்க இந்த சென்டர்ங்கிற இடத்துல. ஓகேவா? இப்ப நீங்க இதோட மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு இருக்குமா இல்லையா? ஆமா சார். இப்போ உங்க பாஸ்வேர்டு இப்படி நீங்க டைரக்டா அப்படி போட்டுடலாமா? ஒரு கோட்ல போய் நீங்க போய் போடலாமா? போடக்கூடாது. ஒரு வந்து ஒரு அன்அபிஷியல் ரைட், அப்படி போடக்கூடாது, தப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை நான் என்கிரிப்ட் பண்ணி வெளியில எடுக்கணும். கரெக்டா? என்கிரிப்ட்னா அது வேற ஒரு ஃபார்மட்டா வெளியில வரும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? எஸ் சார். ஓகே ஓகே, அப்ப அதை நான் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் இந்த டிராமா பண்ணது. அதாவது உங்களோட மெயில் ஓபன் பண்ணி அந்த ரைட் சைட்ல கிளிக் பண்ணி அதுல மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் போய் ஓகே கூகுள் அக்கௌண்ட் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இது வரும். என்னன்னா இந்த மாட்டம் லெஃப்ட் சைட்ல செக்யூரிட்டி கிளிக் பண்ணி மேல சர்ச்ல போயிட்டு ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணி அதுல அந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ண டைமே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். உங்க பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆயிரும். இதுல போய் ஆப் நேம் கொடுத்தீங்கன்னா இது வேணுமா டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த என்கிரிப்டட் கோடு கிரியேட் ஆகும். புரியுதா? புரியுதா? ஓகே ஓகே. அதான் நான் இப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட பர்பஸ்க்காக. ஏன்னா இது வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணி, இப்ப நான் யூஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான், நீங்க யூஸ் பண்ண முடியாது இத. அந்த மாட்டம் கணக்கு. புரிஞ்சா? ஓகே ஓகே, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா கைஸ்? எதுக்காக இதை நான் பண்ணேன்னு டெல் மீ கைஸ். யாருக்காவது டவுட் இருக்கா? ஜிமெயில் டெல் மீ கைஸ். யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே குட். இங்க கவனிங்க கைஸ், இங்க கவனிங்க கைஸ். ஸோ இப்போ வந்து 17வது நம்பர்ல வந்து லைன் நம்பர் 17 கோர்ல சார். கோட்லையா? ஓகே, லைன் நம்பர் 17. ஸோ எஸ்எம்டிபி செஷன் அது என்ன போர்ட் நம்பரா சார்? 587 போர்ட் இல்ல, நம்பர். இப்ப நான் அதுக்கு தான் அடுத்து நான் வருவேன். ஓகேவா? இப்ப இதுல நீங்க நான் இப்ப நான் சொன்னது புரிஞ்சிச்சா? நான் உங்ககிட்ட கேட்டேன். இது மட்டும் ஓகே சார். இது வரைக்கும் ஓகே, நான் இன்னும் கோடுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போகவே இல்லை. இன்னும் கோடு இருக்கு. ஓகேவா? சரி சரி. ஓகே யா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? ஏன்னா கைஸ் இது வந்து வெறும் இப்ப நீங்க பண்றது மட்டும் தான். நீங்க லைஃப்ல இதுக்கு அப்புறம் இதை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க கம்பெனில. ஏன்னா கம்பெனில இது ரூலே கிடையாது. ஜிமெயில் யூஸ் பண்ற ரூலே கிடையாது. ஓகேவா? அவன் கோடு வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஓகே, இமெயில் சென்ட் பண்ற கோடு அந்த கம்பெனில என்ன யூஸ் பண்றாங்களோ அவங்களே கொடுப்பாங்க. நீங்க அதை பத்தின கவலைப்பட தேவையில்லை. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக இப்ப நான் சொல்றேன் ஃப்ரீயா எப்படி பண்றதுன்னு. ஓகேவா? சரி ஓகே. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த மெசேஜ்ல உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணும்? இப்போ நான் வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு பேர் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கைஸ் நல்லா கவனிங்க, எப்படி லைவா இருக்கும் பாருங்க. இப்போ நான் வந்து யுவர் நேம் அப்படின்னு நான் வாங்கிக்கிறேன். யுவர் நேம் ஈக்குவல் டு இப்போ நான் ரேண்டமா இப்போதைக்கு நானே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து விக்னேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். சரி ஓகே இருங்க, நான் லைவாவே நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்கலாம்னா இன்புட்ல என்டர் யுவர் நேம்.
என்டர் யுவர் நேம், உங்களோட நேம் வந்துடும். அதே மட்டும் இமெயில் ஐடி வாங்கிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி இன்புட்ல என்டர் யுவர் இமெயில் ஐடி. ஓகே, அப்போ உங்களோட இமெயில் ஐடி உங்களோட நேம் வந்துருமா? சரி, ஆமா வந்துரும். அதுக்கப்புறம் இங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வந்து இதுல இருக்குமா? வந்துரும். ஆமா, ஓகே. இங்க நல்லா கவனிங்க. இப்ப இத வந்து எஃப் ஸ்ட்ரிங்ல போடுறேன் மெசேஜா. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம், ஹாய், உங்களோட நேம் வந்துடும். இப்படி சும்மா அப்படி போட்டு உங்களோட நேமை போட்டுக்கோங்க. உங்க நேம் எங்க இருக்கு? நான் தான் மேல வாங்குறேன்ல யுவர் நேம்னு, அதை போட்டுக்கோங்க, யுவர் நேம். அப்ப யுவர் நேம்ல ஹாய் குமார்னா குமார் வந்துடும். யுவர் அக்கவுண்ட் நம்பர், நியூ அக்கவுண்ட் நம்பர் இஸ் பேங்க் அக்கவுண்ட் நம்பர், நியூ பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இஸ் அந்த யுவர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர். கரெக்டா கைஸ்? யுவர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வந்துருமா? ஓகே, எஸ் ஆர் நோ கைஸ்? வருமா வராதா? அப்ப உங்களுக்கு அந்த எதுல சாரி உங்களோட மெயில் எப்படிமா வரும்? ஹாய், உங்களோட பேரு, அப்புறம் யுவர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இஸ், அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் ஜெனரேட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி இந்த சென்டர் இமெயில் ஐடியில உங்களோட மெயில் ஐடியை போட்டுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்தானே அந்த மெயில் போகணும். ஓகேவா? ரிசீவர் இமெயில் ஐடியில யாருக்கு போகணும்? யாரோட இதுக்கு போகணும்? உங்களோட மெயில் ஐடிக்கு. இப்ப நான் சும்மா அந்த கஸ்டமர் மெயில் ஐடி, அதாவது கஸ்டமர் இமெயில் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். சும்மா இமெயில் ஐடி. அப்ப அந்த கஸ்டமரோட இமெயில் ஐடி என்டர் கஸ்டமர் இமெயில் ஐடி, கஸ்டமர் இமெயில் ஐடி. அப்ப அந்த கஸ்டமர் இமெயில் ஐடிக்கு மெயில் ரிட்டர்ன் ஆகணும். ஓகேவா? அப்ப அவங்களோட இதை இதுக்குள்ள போடணும். புரியுதா கைஸ்? அந்த கஸ் இமெயில் ஐடி இங்க வந்துடும். அப்ப இந்த மெயில இருந்து இந்த மெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த மெசேஜ். புரியுதா? டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு ஓகே, இதுக்கு கீழே வந்து வேணா ஒரு பிரிண்ட்ல மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு போடுங்க. புரியுதா கைஸ்? சரி, ஓகே. இது வந்து ஒரு பேசிக் கோடிங். இதை நீங்க ப்ரொஃபஷனல், இதுதான் மெயின் கோடிங். இதை நீங்க இன்னும் மாத்தணும். சரி, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிங்க. இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் 2 லைன் என்னது? யூசர் கிட்ட இருந்து நம்ம டேட்டா வாங்கிட்டோம். இந்த லைன் என்னது? இது வந்து நம்ம ரேண்டம் பேங்க் அக்கவுண்ட் நம்பரை ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு டைம் ரன் பண்றப்போ ஒவ்வொரு அக்கவுண்ட் நம்பர் ஜெனரேட் ஆகும். சரி, ஓகே. இது உங்களுக்கு தெரியும். அப்படியே கீழே வந்தப்ப அந்த கோட் என்ன பண்ணணும்னா, இந்த எஸ்எம்டிபி இந்த ஜிமெயில்ங்கிறது, அதாவது இந்த எஸ்எம்டிபி ஜிமெயில்னாலே 587ங்கிறதா போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க இன்டர்நெட், இந்த கோடை நீங்க ரன் பண்றதுக்கு உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது கண்ணுக்கு தெரியாம உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணும். அதுதான் இந்த லைப்ரரி. புரியுதா? எஸ்எம்டிபி லைப்ரரி. மேல நான் இம்போர்ட் கொடுத்துருப்பேன் பாருங்க. புரிஞ்சா? கண்ணுக்கு தெரியாம உங்களோட மெயில அதுவே ஓபன் பண்ணி அதுவே இந்த ஆதென்டிகேஷன் இதுதான் ஸ்டார்ட் பண்ணுது பாருங்க. அந்த ஸ்டார்ட் டிஎல்எஸ் செக்யூரிட்டிங்கிறது என்னது? அது டிஎல்எஸ்ங்கிறது அதாவது அன்அஃபிஷியலா உள்ள போகிறது தான் டிஎல்எஸ் ஃபார் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அன்அஃபிஷியலா, அதாவது முன் வீட்டுக்கு தெரியாம பின் வீட்டுல இருந்து உள்ள வரது வீட்டுக்குள்ள, அதுதான் கான்செப்ட். இப்படி பின் வீட்டு வழியா அதை செக் பண்றப்ப ஆதென்டிகேஷன் பண்ணும். அதுதான் உங்களோட மெயில் ஐடியை கொடுக்கறது. உங்களோட என்கிரிப்டட் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள போயிடும். உள்ள போய் உங்களோட மெயில்ல இருந்து இந்த பர்டிகுலர் மெசேஜ அந்த கஸ்டமர் இமெயிலுக்கு அது ஃபார்வர்ட் பண்ணும். ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு வெளியில வந்துடும். அதான் குவைட். புரியுதா? புரியலையா? டெல் மீ கைஸ். சொல்லுங்க ஸ்ரீ, புரிஞ்சா? எஸ் சார். ஓகே, அப்ப இந்த மெயில் வெளியில வந்துரும். இப்ப நம்ம இதை ரன் பண்ணி, ஆக்சுவலா இது லைவா எடுக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? இப்ப உங்களோட மெயில் ஐடி யாராவது எனக்கு அனுப்புங்க. டக்குன்னு அனுப்புங்க கைஸ். உங்க சாட் பாக்ஸ்ல அனுப்புங்க. மெயில் ஐடி சாட் பாக்ஸ்ல அனுப்புங்க. அனுப்புங்கப்பா. ஓகே, முகமது ஹம்ஜத் அனுப்பிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அனுப்பிச்சவங்க என்னோட ஸ்கிரீன் பாருங்க கைஸ். அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஸ்கிரீன் பாருங்க. அனுப்பிச்சிட்டீங்களா? ஓகே, சும்மா போதும், 2-3 போதும்ப்பா. எல்லாரும் அனுப்பினால போதும் கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. சும்மா ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ் தானே. இப்போ முகமது ஹம்ஜத் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அவர் வந்து இப்போ ஒரு அக்கௌண்ட் போய் கிரியேட் பண்ண போறாரு, ரன் பண்றாரு. என்டர் யுவர் நேம். நான் வந்து முகமது ஹம்ஜத் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அமுக்குறேன். என்டர் கஸ்டமர் இமெயில் ஐடி. அவரோட இமெயில் ஐடியை நான் கொடுத்துட்டேன். அவர் கரெக்டான இமெயில் ஐடியா இருக்கணும். ஓகே, என்டர் அமுக்கிட்டேன். யுவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து HDFC 1324. இது அவருக்கு வந்து மெயில் சென்ட் ஆயிருச்சு. ஓகே, இதே அக்கௌண்ட் நம்பர் தான் அவருக்கு மெயிலுக்கு வந்திருக்கா? உங்க மெயில் வந்து செக் பண்ணுங்க ஹம்ஜத். உங்க மெயில் செக் பண்ணுங்க. மெயில் வந்திருக்கா? மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல்லா மெயில் வந்திருக்கணும் உங்களுக்கு. செக் பண்ணுங்க.
அடுத்து சவுந்தரா. ஓகே, அடுத்து சவுந்தர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. எஸ் சார் வந்துருக்கு. என்னன்னு வந்திருக்கு? Hi Mohammed Amjad, your bank account number is HDFC 13434. வந்திருக்கா? இங்க பாருங்க, இது எப்படி வந்துச்சு தெரியுதா கைஸ்? லைவா வந்திருக்கா அவருக்கு? இப்ப தெரியுதா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் எப்படி பேங்க், சாரி உங்களுக்கு எப்படி வந்து மெயில்லாம் வருதுன்னு? இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு, புரிஞ்சா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. இப்போ சவுந்தரா. ஓகே, சவுந்தர் இமெயில் ஐடி வந்து அவரோட இமெயில் ஐடி. அவங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிடுச்சா செக் பண்ணுவோமா? சென்ட் ஆயிடுச்சுப்பா, மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி. இந்த அவரோட இதுக்கு சென்ட் ஆயிருக்கணும். இது எனக்கு என்னோட வெரிஃபிகேஷனுக்காக, இதுதான் அவர் சொல்றது கரெக்டான செக் பண்றதுக்காக. சவுந்தர் செக் பண்ணுங்க, உங்க மெயில் ஐடி செக் பண்ணுங்க. சார் வந்துருச்சு சார். ஓகே, என்ன வந்திருக்கு? ஹாய் அது மட்டும் வந்திருக்கா? சார் வாய்ஸ் நீங்க அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவரிவன் இஸ் HDFC 13193. ஓகே குட், அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவரிவன் சொல்லுங்கப்பா எல்லாரும். இப்ப தெரியுதா எதுக்கு படிக்கிறீங்க இதெல்லாம்? சொல்லுங்கப்பா கைஸ். அதர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. லைவ் கோடிங் லைவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இதுக்கு தான் நீங்க கோடிங் படிக்கிறீங்க. இதுதான் நீங்க கம்பெனில வேலை பார்க்க போறீங்க. ஒர்க் பண்ற கோட் அப்படியே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், புரிஞ்சா? இப்ப பாருங்க, இதை நான் எப்படி ப்ரொஃபஷனலா மாத்தணும்னா, இது எல்லாத்தையுமே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போடணும். பிளஸ் ஆக்சுவலா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போடுங்க. ஃபர்ஸ்ட் மெயில் சென்ட் கோடுன்னு போடுங்க. மெயில் சென்ட் கோட் அப்படின்னு சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். இது நிறைய வேலை இருக்கும், ஓகேவா? ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோட்டமே நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா டைரக்டா ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க கோட் போட ஆரம்பிச்சிருங்க. இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் நான் உள்ள தள்ளணும். ஆக்சுவலா இதுல சப்ஜெக்ட் ஆட் பண்ணலாங்க. சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேற ஒரு மெயில் வரும்னு நினைக்கிறேன். இது இப்போதைக்கு இதை பண்ணுங்க போதும். அதை நான் அடுத்த கோல்ல நான் சொல்லி தரேன். ஜாங்கோலே இதுலயே வேற மெயில் மட்டும் வரும், அதுல உங்களுக்கு சப்ஜெக்ட்லாம் வரும், அதை நான் சொல்லி தரேன். ஓகே சரி, இப்போ வந்து மெயில்ல நான் போட்டேன். இப்ப சப்போஸ் நான் சம்பந்தம் இல்லாம ஒரு மெயில் ஐடி கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே, அப்ப அந்த மெயில் போகுமா? போகாது. அது வந்து குவைட்டாய் வெளியில வரும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க, இந்த கோடை ட்ரைக்குள்ள போடணும் நான். ஓகே புரியுதா கைஸ்? இந்த பேங்க் கோடை மட்டும் நான் ட்ரைல போடணும். எப்படி புரியுதா இப்ப லாஜிக்கு? சப்போஸ் எரர் வந்தா அந்த எக்ஸப்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்க, நீங்க படிக்கிறது எல்லாமே வருது பாருங்க. சரி ஓகே, இத எக்ஸப்ட்ல என்ன போடுவேன்? பிரிண்ட்ல ஓகே திஸ் இஸ் ப்ளீஸ் செக் யுவர் மெயில் அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன். இப்போதைக்கு ஏதோ ஒன்று வாய்க்கு வந்தது, ப்ளீஸ் செக் யுவர் மெயில். ஓகே, அப்ப மெயில் சென்ட் ஆகலைன்னா இந்த மெசேஜ் வந்துடும். கரெக்டா கைஸ்? அதை வச்சு நான் புரிஞ்சுக்கலாம், மெயில் ஏதோ பஞ்சாயத்து போடா அப்படின்ட்டு. சரி ஓகே, ஸோ இது வரைக்கும் யாருக்காவது புரியாம இருக்கா? டெல் மீ கைஸ். நம்ம படிச்சதெல்லாம் உள்ள கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இது வரைக்கும் யாருக்காவது புரியாம இருக்கா? டெல் மீ கைஸ். புரியுது சார். சரி ஓகே சார். இப்போ என்கிட்ட ஒரு இது வந்து ஒவ்வொரு டைம் ரெஜிஸ்டர் பண்றப்ப அவனோட மெயில் ஐடி போகும். இப்போ என்கிட்ட ஒரு பல்க் டேட்டா இருக்கு சார். பல்க் டேட்டானா புரியலையே சார், இருங்களேன் நான் காட்டுறேன். இப்போ வந்து ஐயோ பல்க் டேட்டாக்கு சரி ஓகே, அப்போ நான் இதை நேமை தூக்கிடுறேன். ஏன்னா அது ஜாங்கோல பார்த்துக்கலாம். இப்போ நான் பல்க் டேட்டாக்கு இமெயிலுக்கு நான் கொண்டு வரேன் கான்செப்டை, ஓகேவா? இப்போ என்கிட்ட வந்து சும்மா மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போடுறேன். மை ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் STUDENTS ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் அப்படின்னு நான் போடுறேன். என்னோட ஸ்டூடெண்டோட மெயில் ஐடி ஃபுல்லா இப்போ இதுக்குள்ள இருக்கு. நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்ப போறேன். அட் டைம்ல எல்லாருக்குமே மெயில் போகும். அது புரியுதா கைஸ்? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆகும் பாருங்களேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொரு மெயில் ஐடியா இப்போ நான் காப்பி பண்ணி போடுறேன். இப்போ கடைசில இருந்து வருவோம். கடைசியில் யார்? யுவராஜ். ஓகே, யுவராஜ் 1. இப்போ யுவராஜோட டேட்டாவை நான் உள்ள போட்டேன். அவரோட மெயில் ஐடியை நான் போட்டேன். கமா அடுத்து இதுதான் அட் டைம்ல அந்த 1000 மெயில் ஐடி, ஒரு 1,00,000 மெயில் ஐடிலாம் சொல்றாங்கல்ல, அது அடுத்து ஸ்ரீவாரி மெயில் ஐடியை போடுறேன். ஓகே, அடுத்து யார் ஆரம்பிச்சிருக்கா? அஜய். ஓகே, ஸோ இப்போ இவரோட மெயில் ஐடி, ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்கிட்ட இப்போ பல்க் மெயில் ஐடி இருக்கு. ஓகே, இப்போ இந்த மெயில் ஐடியை நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, அது எப்படி சார் நீங்க வந்து இதுக்குள்ள வந்து லைவா போடுவீங்க அப்படின்னா, அதுக்கு தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல லூப் யூஸ் பண்ணணும். அப்ப எப்படி லூப் போடுறது? ஃபார் ஐ இன் ஓகே மை ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் கோலன் கிளிக் என்டர். இப்போ நான் பிரிண்ட் ஐன்னு போட்டேன்னா எனக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொரு மெயிலும் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அப்ப அந்த ஐக்குள்ள தான் அந்த எல்லா மெயிலும் இருக்கு. கரெக்டா கைஸ்? அப்ப இதை நீங்க உள்ள தள்ளுங்க. இப்ப எப்படி கோட் அப்படியே மாறுதா? தெரியுதா கைஸ்? நீங்க படிக்க கோடு மாறுது பாருங்க. இப்படிதான் ப்ரொஃபஷனலா பண்ணணும். ஆர்வ கொள்ளால எடுத்து அங்க ஒருத்தன் பண்ணக்கூடாது. ஓகேவா?
ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பண்ணி அப்படியே மாத்தணும் கோட. ஓகே, இப்போ நான் உள்ள மாத்திட்டேனா? சூப்பர் சார். இப்போ இந்த யுவர் நேம் கூட இப்போதைக்கு வேணாம், ஓகேவா? இது வந்து நான் எதாவது அனுப்ப மாட்டோம், ஏன்னா அது இன்னுமே இருக்கு, நிறையா இருக்கு, அது எதுக்கு போட்டு குழப்பிக்க வேணாம். இப்போ யுவர் நியூ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இஸ், அந்த அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும், அவ்வளோதான். புரியுதா? சூப்பர். இப்போ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் வர பர்சன் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன யார் வருவா? இங்கே யுவராஜ் வருவாரு. ஃபர்ஸ்ட் டேட்டா யுவராஜ் உள்ள வரும். உள்ள வந்து இந்த இடத்துல ஐ போடணும், ஏன்னா ஐல தான் உங்க டேட்டா இழுத்துட்டு வரும். அப்ப அந்த ஐல அந்த யுவராஜுக்கு வந்து என்னோட மெயில் ஐடியில இருந்து உங்களுக்கு மெயில் போயிடும், இந்த அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆகும். அடுத்து யார் வருவா? ஸ்ரீவாரியா? ஸ்ரீவாரிக்கு மெயில் போகும். அடுத்து யாரு? அஜய்க்கு மெயில் போகும். ஓகே, ஸோ பண்ணுவோமா? இங்க பாருங்க, இங்க கவனிங்க கைஸ், 3 மெயில் ஐடி இருக்கு என்கிட்ட. இப்போ வந்து இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தேன்? மெயில் சென்ட் கூட கால் பண்ணுங்க. ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் ரன் ஆகும். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன் கைஸ். இங்க கவனிங்க கைஸ், இப்போ நான் ரன் பண்ண டைமு எனக்கு பாருங்க, யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகுதா, அதுக்கப்புறம் மெயில் சென்ட் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கோ செக் பண்ணுங்க, யுவராஜ் நினைக்கிறேன், செக் பண்ணுங்க. அடுத்து மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி, அடுத்து மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி. செக் பண்ணுங்க பாப்போம், செக் பண்ணுங்க. ஓ, ஒரே நிமிஷம் கைஸ். ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரே அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆயிருக்கு கைஸ். சாரி கைஸ், எல்லாருக்கும் ஒரே அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆயிருக்கும், ஆனா மெயில் வந்திருக்கும், ஆனா ஒரே அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா இதை தூக்கி நான் வெளில போட்டு வச்சிருந்திருக்கேன். ஆக்சுவலா இதை நீங்க உள்ள போடணும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக உள்ள அப்போ தானே ஒவ்வொரு டைமும் அது ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக தானே கைஸ்? இது வந்து இப்படிங்கன்னா உள்ளே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ தான் உங்களுக்கு இன்னும் கரெக்டாக வரும் பாருங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன், இப்போ அப்போ தான் ஒவ்வொரு தடவை உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகுதா, மெயில் சென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகுதா, மெயில் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போயும் தப்பாக தான் வருது. இப்போ நான் என்னத்தை மாற்றினேன்? இப்போ என்ன மாற்றணும்? ஓ ஐயோ, இதையும் நான் மறந்துட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போடணும் கைஸ், உள்ள மெயில் கூட எல்லாத்தையும் போடணும். சாரி, அந்த ஜென்ரேட் பண்ணுற கூட, அப்போ தானே கரெக்டாக வரும். ஓகே, இல்லைப்பா சாரிப்பா, திருப்பி அனுப்புகிறேன்ப்பா. எனக்கு இங்கே செக் பண்ணிடுறேன் கைஸ், இங்கே பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக அவுட்புட் வருது. இங்கே ஒரு அக்கௌண்ட் நம்பர் வருதா, அக்கௌண்ட் நம்பர் இப்போ கரெக்டாக வருது பாருங்க. அக்கௌண்ட் நம்பர் மாறி மாறி வருது பாருங்களேன். இப்போ செக் பண்ணுங்க, ஸ்ரீவாரி அந்த 3 பேருமே, அஜய் எல்லாருக்கும் வேற ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்கா? செக் பண்ணுங்க பாப்போம், மெயில் வந்திருக்கா? எஸ் சார். ஸ்ரீவாரி உங்களுக்கு வந்திருக்கா? அஜய்? எஸ் சார், எஸ் சார். ஓகே, இப்போ தெரியுதா உங்களுக்கு ஒரு கம்பெனியில் எப்படி கோடிங் போடுவாங்க, எப்படி பண்ணுறாங்க, எதுக்கு நம்ம படித்தோம், என்னென்ன படித்தோம், எதுக்காக படித்தோம், ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தட் கான்செப்டில். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் லாஜிக் கம்பெனியில். ஓகேவா? இதே தான் ஜாங்கோட சூப்பராக இருக்கும். ஓகேவா? அது ஜாங்கோலே நீங்கள் போடலாம், அது மட்டும் இதே தான் அங்கேயும் வரும், அது கொஞ்சம் ஃபார்மேட் மாறும். ஓகேவா? அதை நான் அடுத்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இது அழகாக வந்து, இப்போ இதை நான் வந்து என்னோட டேட்டாவை நான் எடுத்து விட்டுக்கிறேன். அதுக்கு பதிலாக யுவர் இமெயில் என்கிரிப்ட் பாஸ்வேர்டு. ஓகே, இந்த இடத்துல போட்டுக்கோங்கப்பா. ஆர்வக்கலால் திருப்பி யுவர் இமெயிலே டைப் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணு பண்ணி எனக்கு அசைன்மெண்ட் அனுப்பிச்சிருந்துச்சு ஒரு பேட்ச்ல, நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படி ஈடுச்சா காப்பி பண்ணியிருந்தது. ஓகே, அதே மட்டும் சென்டரில் வந்து யுவர் சென்டர் மெயில் ஐடி, சென்டர் இமெயில். ஓகேவா? அப்புறம் இங்கே அதே மட்டும் மாற்றிக்கோங்க. சென்டர்னா நீங்க தான் சென்டர், நீங்க தானே ப்ராஜெக்ட் டெவலப் பண்றீங்க, சென்டர் மெயில் ஐடி தான் வரணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட இப்போ எனக்கு ஆப் பாஸ்வேர்டு தேவையில்லை, அவ்வளோதான் போதும். நான் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக நான் டிலீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அது எடுக்காது, அவ்வளோதான். புரியுதா கைஸ்? திரும்ப வேணுமா நீங்கள் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும் அதை, அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ இது அழகாக ஒரு ஃபோட்டோ எடுங்க கைஸ், இது அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுங்க கைஸ், குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. ஃபோட்டோ எடுத்துட்டா சொல்லுங்க கைஸ். அப்போ எப்படி வந்து ஒரு லைவா மெயில் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்றாங்க, ஓகே, எப்படி பண்றாங்கங்கிறத நீங்க, அதாவது பல்க் மெயில் எது எப்படி சென்ட் பண்றாங்க, ஓகே, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்? ஓகே கைஸ், யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ், யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல சார். அதர்ஸ்?
இப்போ தெரியுதுல பைத்தான் எதுக்கு படிக்கிறோம் என்ன ஏது எல்லாமே இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. படிக்கிற எதுக்கு என்ன எதுக்கு எக்ஸப்ஷன் படித்தோம் இதுலேயே நிறைய பண்ணலாம். ஓகே ஃபைல்லேருந்து டேட்டா எடுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே சூப்பர் கைஸ். ஸோ இப்போ முக்கியமான ஒரு இது நான் சொல்கிறேன். அதுக்கு ஆக்சுவலாக இன்டர்மீடியேட்டே இன்னும் இருக்குது. அந்த பாண்டாஸ் யூஸ் பண்ணிலாம் ஒன்று இருக்குது ஒரு கான்செப்ட். அதை நான் திங்கக்கிழமை நான் சொல்லித்தரேன். ஓகேவா இன்னுமே இன்டர்மீடியேட் போயிட்டே தாங்க இருக்கும் நிறையா. இன்னும் நான் சொன்னால் 70-80 டாபிக் கூட நான் டீச் பண்ணுவேன். பட் அந்த இது தேவையில்லை அந்த அளவுக்கு. ஓகேவா ஸோ இன்னுமே நான் அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே அதனால அது 70 அதான் 60 எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு எனக்கு 50 தெரியும், 40 தெரியும், அப்புறம் 50 தெரியும், இப்போ 60 இப்போ 70 டாபிக் தெரியும். ஓகே இன்னொரு வரைக்கும் உங்களுக்கு நான் 35-40 டீச் பண்ணி ஊப்ஸ் கான்செப்ட் ஒன்று எடுக்கல, டேட்டா பேஸ் எடுக்கல. இந்நேரம் உங்களுக்கு நான் ஒரு 25 டாப்பிக்காக நான் டீச் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேவா 25 இல்லை ஒரு 30 நான் டீச் பண்ணியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அதனால எல்லாமே கோத்ரூ பண்ணுங்க. இன்னுமே டாபிக் இருக்கு இன்டர்மீடியட்ல நான் டீச் பண்றேன். ஓகேவா டோன்ட் வரி. நாளைக்கு நம்ம ஜாங்கோக்கு ரெடி ஆயிக்கோங்க. நீங்க பண்ண வேண்டிய வேலை ஒண்ணு நான் சென்ட் பண்ணது. நான் ஜாங்கோ நல்லா டச்சில் இருங்க. நான் நாளைக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு என் கூட சேர்ந்து அதை பண்ணுங்க. ஓகேவா ஓகே அப்புறம் அதில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட நீங்கள் கேளுங்க. புரியுதா கைஸ்? ஓகே இதை போய் வீட்டில் போய் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை. ஓகேவா இதை நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ChatGPT போட்டு எப்படி வந்து ஏபிஐயில் இருக்கிற ஏபிஐயில் நான் ஒரு மெயில் அனுப்புகிறேன், அந்த ஏபிஐயில் அனுப்புகிற மெயிலை நான் எப்படி நான் வெளியில் எடுக்கிறது அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். புரியுதா கைஸ்? ஸோ இந்த மட்டும் சூப்பராக பண்ணலாம். ஓகே அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ ஏபிஐ வந்து டேட்டா எப்படி வரும் டெல் மீ கைஸ். ஏபிஐ டேட்டா எப்படி வரும்? ஆக்சுவலாக ஏபிஐ டேட்டா வந்து இந்த மாட்டம் வரும். கரெக்டாக சும்மா நான் இப்போ ஏபிஐ டேட்டானே வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இப்படி தான் நீங்கள் இதுதான் ஆக்சுவலாக இன்னுமே ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணால் இப்படி தான் பண்ணணும். கேர்லி ப்ராக்கெட்ஸில் உங்களோட நேம் வரும், கீ வரும். இப்போ கீ வந்து ஃபர்ஸ்ட் யார் யுவராஜா, அவரோட நேம் யுவராஜ், அவரோட நேம் வந்துடும். ஓகேவா கோலன், அதுக்கப்புறம் அவரோட மெயில் வரும். கரெக்டா அந்த அவரோட மெயில் ஐடியை போட்டுக்கும். மெயில் ஐடியை போட்டனா சரி ஓகே கமா. அடுத்து யாரு ஸ்ரீவாரியா, அவரோட நேம் வந்து ஸ்ரீவாரி இப்படி வரும். ஸ்ரீவாரி கோலன் அவரோட இமெயில் ஐடி வந்து இந்த மெயில் ஐடி இப்படி வரும். கரெக்டா? ஸோ இப்படி வரும். ஓகே ஸோ இப்போ அடுத்து அஜயா சரி ஓகே அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ஏபிஐ டேட்டாவில் இருந்து நான் டேட்டாவை நான் வெளியில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே இதை எப்படி சார் நான் வந்து லூப்பில் மெயிலில் போட்டு அனுப்புறதுன்னா ஒன்றும் இல்லை. ஏபிஐ டேட்டான்னு போடுங்க. ஏபிஐ டேட்டா போட்டேன்னா ஃபர்ஸ்ட் I,Jன்னு போடணும். அதாவது நேம் கமா இமெயில்னு போட்டுக்கோங்க. போட்டு ஏபிஐ டேட்டா டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு போடணும். அப்போ ஐட்டம்ஸ்னா என்னதுன்னா இருக்கிற இந்த டிக்ஷனரி ஃபார்மேட்டை அப்படி என்டையர் இதையுமே இதை கொண்டு வந்துடும். அதில் நேம் கமா இமெயிலுங்கிறது என்னன்னா நேம்ங்கிறது கீயாக எடுத்துக்கும், இமெயிலுங்கிறது அந்த இமெயில் ஐடி எடுத்துக்கும். இப்போ இந்த நேமை நான் என்ன பண்ணுவேன், என்னோட அந்த எங்கடா அந்த மெயிலு, ஐயோ மெயிலை தூக்கி விட்டேன்னா சரி இருக்கு நான் பண்ணுறேன். யுவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இஸ் அதில் ஹாய் அப்படின்னு வரும். ஹாய் உன்னோட ஃபர்ஸ்ட் அந்த நேமை போடணும். ஓகே அவனோட அந்த நேம் வந்துருமா, இங்கே இருக்கிற அந்த நேம் இங்கே வந்துடும். யுவர் நேம்னு போட்டு உன்னோட அந்த இமெயிலுக்கு வந்து இந்த இடத்துல இமெயில்னு போடணும். அவ்வளோதான். புரியுதா? அப்போ அந்த நேமுங்கிறது உன்னோட கீ எடுத்துக்கும், இமெயிலுங்கிறது உன்னோட அந்த வேல்யூ எடுத்துக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் யுவராஜோட டேட்டா வரும், அடுத்து ஸ்ரீவாரியோட டேட்டா வரும், அப்புறம் அஜய் போட்டிங்கன்னா அஜயோட டேட்டா வரும். புரியுதா கைஸ்? இப்படி தான் ஏபிஐல இருந்து வர டேட்டாவை நீங்கள் மெயிலுக்கு அனுப்பலாம். புரியுதா கைஸ்? ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ சென்டர் இமெயில் ஐடி அஸ்யூஷலாக போடுங்க. செக் பண்ணிடுவோம் கையோட. ஓகே சென்டர் இமெயில் ஐடி கரெக்டாக போடணும். அதை தூக்கி இங்கேயும் போடுங்க. ஓகே போட்டேன்னா இப்போ என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் நான் எப்படி போடுவேன், திரும்பி நான் அதை ஓப்பன் பண்ணி இப்போ பண்ணணும். ரைட் ஓகே நான் லெவல் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். மெயில் கோடு ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. மெயில் கோட் போட்டு கிரியேட் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆகும். பார்த்தீங்களா அதுக்குள்ளே பாஸ்வேர்டு கேட்குது. மெயில் கோடு ஓகே கிரியேட்டு கிரியேட் ஆயிருக்கா? இப்போ இதில் என்ன பண்ணுவேன், இதுக்குள்ளே போய் போட்டுருவேன். ஓகே இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போமா கரெக்டாக எடுக்குதான்ட்டு. இதை தான் நீங்கள் ஏபி அந்த வச்சு நீங்கள் பண்ணணும் இதை. ஓகே அதுக்கு தானே நான் பண்ணுங்கன்னு சொன்னேன். பார்த்தீங்களா ஹாய் யுவராஜ் யுவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்கா. அடுத்து ஹாய் ஸ்ரீவாரி யுவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்கா, மெயில் வந்திருக்கான்னு பாருங்க. இதே இது உங்களுக்கு அப்படியே வந்திருக்கான்னு பாருங்க. ரெண்டு பேரும் செக் பண்ணுங்க, யுவராஜ் அண்ட் ஸ்ரீவாரி செக் பண்ணுங்க. சார் வந்திருக்கு சார். கரெக்டாக வந்திருக்கா? அந்த வந்த மெயில குரூப்ல போட்டு விடுங்க. ஓகே புரியுதா கைஸ்? ஸ்ரீவாரி உங்களுக்கு வந்திருக்கா?
வந்துருக்கு சார். அவ்வளவுதான். இப்ப தெரியுதா கைஸ்? அப்ப ஒரு ஏபில இருந்து வர டேட்டாவை நான் எப்படி நான் வெளியில எடுத்து ஜாங்கோ சாரி பைத்தான் கோடில் போட்டு எப்படி நான் மெயில் அனுப்புவேன். ஸோ இதுதான் லாஜிக். இப்படிதான் இதுதான் ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் கோடே இவ்வளோதான். இதுதான் இந்த ஏபிஐ டேட்டா தான். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்பெல்லாம் டேட்டா வராது, ஆக்சுவலாக வரும். பட் இப்படிதான் உங்களுக்கு லைவா வந்து இதை வந்து நீங்க ஏபிஐல இருந்து எடுக்கணும். அங்க இருந்து நீங்க ஏபிஐ இருந்து நீங்க போட்டு அதுக்கு நீங்க கோட் எழுதி அதை நீங்க வெளியில எடுத்து அதுக்கப்புறம் அதுக்குள்ள கோடை போட்டு நீங்க பண்ற மாட்டம் இருக்கும். ஓகே, இதுதான் கைஸ். எல்லாமே நான் பக்காவா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, தயவு செஞ்சு இவ்வளோ அட்வான்ஸ்டிக்கா இது எல்லாமே அட்வான்ஸ் டாபிக்ல வரும். ஆக்சுவலா அதை நான் இன்டர்மீடியட்டா நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப அட்வான்ஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இதுதான் அட்வான்ஸ் டாபிக்கே, அதையே நான் இன்டர்மீடியட்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பாருங்க, இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ஓகே, உங்களை நான் செதுக்கி கொண்டு வரேன். தயவு செஞ்சு நீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. That's all guys, that's all about today. Let's see tomorrow morning 11:30 or 11 o'clock I will text you. Okay, thank you guys, thank you all of you. Doubt இருக்கவங்க கேளுங்க. Thank you guys.